ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரங்கநாயகி. ஐயோ, என்னாச்சு மாமா? என் அக்கா ஒரு 7:30 கூப்பிடுறா. அவங்க ரங்கநாயகி தானே கூப்பிட்டாங்க, அதை 7:30 எப்படி சொல்றீங்க? என் அக்கா ஏப்பம் விட்டாலே அவ தின்னது பணியாரமா இல்ல பாயாசமான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏப்பம் விட்டா ஓகே, வெளியில இருந்து தானே கூப்பிடுறாங்க, எதை வச்சு 7:30 சொல்றீங்க? எங்க அக்கா கூப்பிடுற சத்தத்தை வச்சு அது 7:30, 8:30 இல்ல 9:30 நான் கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ 7:30 தான். சீக்கிரமா நம்ம முடிச்சு விட்டு நம்ம போலாம். குடிச்சு கொடுங்க எனக்கு. ஏய் ரங்கநாயகி, என்னாச்சு பாட்டி? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்கடி ஆத்தாக்காரி? எதுக்கு இந்த அம்மா இங்க வந்திருக்காங்க? ரங்கநாயகி, ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி வாடிங்க. ஏ அம்சா, என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏமா நீ எங்க வந்திருக்க? நீங்க சும்மா உட்காருங்க. ஏய் வாடி. தெரியலையே. என்ன இங்க ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், நீ இன்னும் இங்க இருந்து போலையா? போடிங்க. போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். என்ன உண்மை? நீ எந்த உண்மையை சொல்ல வேணாம், முதல்ல என்ன போ. ஏய் இப்ப எதுக்குடி கத்துற? எதுக்கு கத்துறன்னு கேக்குறேன். நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அவளை முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. அவ போக மாட்டா. நீ என்னென்னமோ சொல்லி அவளை அசிங்கப்படுத்துவ, அதெல்லாம் அவ கேட்டுக்கணும். இப்ப அவ உண்மை நிரூபிக்கணும்னு வந்தா அவளை வெளியே போக சொல்வியா? 7:30 ஸ்டார்ட். அவ எதுக்கு என்கிட்ட உண்மையை நிரூபிக்கணும்? நீங்க தானே என்ன அசிங்கப்படுத்துனீங்க, அப்ப நான் உங்ககிட்ட தானே நிரூபிக்கணும். நீ பண்ண காரியம் அப்படி. நான் எந்த தப்பும் பண்ணல, அது இப்ப உங்களுக்கே புரியும். என்னடி வள்ளி, உன்னை மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்களா? ஏய் நாங்க எதுக்கு மிரட்டுறோம்? மிரட்டின உங்களை விட்டுட்டு அப்பாவி மேலதான் உன் வீரத்தை காட்டுவியா? ஏய், என்ன இப்ப என்ன கதை சொல்ல வந்திருக்க? அப்போ ஏற்கனவே இவங்க சொன்னதை கதைன்னு ஒத்துக்கிறீங்களா? உன்னை பேச வேணான்னு சொல்லிருக்கேன். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன்ல, இப்போ இவங்க சொல்லுவாங்க, அமைதியா நீங்க கேளுங்க. என்னடி சொல்ல போற? சொல்லு. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. கழிவறதுனா உங்க பையனும் வந்து என்கிட்ட காசு கொடுத்து இந்த பொண்ணை கிணத்துல தள்ளி விட சொன்னாங்கம்மா. நானும் காசுப்பட்டு அப்படி பண்ணிட்டம்மா. அறிவில்ல உனக்கு? காசு கொடுத்தா என்ன வேணா செய்விய நீ? தப்புதாங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஏமா, ஒரு நல்ல பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சொல்றியே, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? இல்லைங்க ஐயா, காசுப்பட்டு. பேசாதம்மா. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவ மேல பழி போடுற மேனு உன் மனசாட்சி உறுத்த வேண்டாம்? ரங்கநாயகி, எதையுமே எடுத்தங்க அவுத்தோன்னு தான் பேசுவியா? தீர விசாரிக்கவே மாட்டியா? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்னு காலகாலமா சொல்லிட்டு இருக்காங்களே, அது உனக்கு புரியலையா? பா, சம்பவம் நடந்த இடத்துல அவ இருந்தா. இங்க வந்து நம்புற மாதிரி சொன்னா நான் நம்பினேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? பார் ரங்கா, அவன் மேல உனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருந்தா அதை உன்னோட வச்சுக்க. 4 பேருக்கு முன்னால அவளை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது இப்படி எதுவும் பண்ணாத. அவ மனசு என்ன பாடுபடும்? நம்ம வீட்லயும் 3 பொண்ணுங்க இருக்கு. யாரு பண்ண பாவமோ இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிறடி எத்தனை நாள் அழுது துடிச்சிருப்போம். ஏய் வள்ளி, நீ கிளம்பு. சரிங்க ஐயா. ஏமா, ஒரு பொண்ணை பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது? பொண்ணுக்கு 3 பெத்திருக்கிய. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ அந்த பிள்ளை மேல அபாண்டமா பழி போடுற, அசிங்கப்படுற, அவமானப்படுத்துற. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? நல்லா சொல்லுங்க, புத்தியில உரைக்கிற மாதிரி நல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இவ காதிலே போட்டுக்க மாட்டேங்கிறாளே. அவளுக்கு தும்மல் வந்ததும் இவதான் காரணம், இருமல் வந்ததும் இவதான் காரணம்.
அவ நர்மதாவை தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த பொண்ணு என்னங்க பண்ணுவா பாவம். இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் வேண்டாம்? இந்த பொண்ணை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்கா. இவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். நீ முதல்ல இவகிட்ட மன்னிப்பு கேளு.